அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தியறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 11 அக்டோபர் 2009 முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். பாரதிய ஜனதா கட்சி தலைவர் ராஜ்நாத் சிங் என்று வெளியிட்டுள்ள ஒரு செய்தியறிக்கையில், காங்கிரஸ் அரசும் அதன் தலைவர் சோனியா காந்தியின் தலையீட்டின் பேரிலே சிபிஐ குற்றவாளியை விடுதலை செய்வதற்கான அனைத்து முயற்சிகளையும் எடுத்து அதனை நீதிமன்றத்திலும் தெரிவித்துள்ளது என்று குற்றச்சாட்டியுள்ளதாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. போட்டோலி மக்கள் கட்சி தலைவர் ராமதாஸை நம்பி ஏமாந்தவர்களும் வாக்காளர்களும் அவர் ஒரு அரசியல் பிணி என்பதை புரிந்து கொண்டனர். இனி அவரால் தலை தூக்க முடியாது என மூவேந்தர் முன்னேற்ற கழக தலைவர் சேதுராமன் செய்தி வெளியிட்டுள்ளதாக சென்னையிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தமிழக முதல்வர் கருணாநிதி அவர்கள் இன்று வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில், இலங்கையில் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள தமிழ் மக்களின் நிலை குறித்து ஆய்வு செய்வதற்காக அங்கு சென்றுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு அரசு சார்பில் அனுப்பப்படவில்லை என்றும், அவர்கள் அரசு சார்பின் ஒரு குழு அனுப்புவதாக இருந்தால் அனைத்து கட்சி உறுப்பினர்களையும் சம்பந்தப்பட்ட துறையின் பிரதிநிதிகளையும் அனுப்ப வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளதாக சென்னையில் இந்த தகவல் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தமிழக முதல்வர் கருணாநிதியால் அனுப்பப்பட்டுள்ள தமிழக எம்பிக்கள் குழு ஈழ தமிழ்நாட்டில் உள்ள யாழ்ப்பாணம் நூலகத்தை பார்த்ததாகவும், அகதிகள் முகாமிலிருந்து வந்த சில ஈழ தமிழர்களை பார்த்து பேசிய போது எம்பிக்களுக்கு எதிராக அந்த தமிழ் அகதிகள் குரல் கொடுத்ததாகவும் தமிழ் ஈழ நாட்டில் உள்ள யாழ்ப்பாணத்திலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவில் நக்சலைட்டுகளுக்கு எதிரான உள்நாட்டு போரில் கடந்த 3 ஆண்டுகளில் இதுவரை 2600 பேர் உயிர் இழந்ததாக ஒரு அதிர்ச்சிகர புள்ளி விவரம் டெல்லியிலிருந்து வெளிவந்து கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. பாகிஸ்தானில் உள்ள ராவல்பிண்டி நகரில் பாகிஸ்தான் ராணுவ தலைமையகம் மீது தாலிபான் தீவிரவாதிகள் நடத்திய பயங்கர சண்டையில் 39 பேரை பிணைக்கைதிகளை வைத்திருந்தார்கள். இன்று காலை அனைவரும் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும், இறுதி கட்ட போரின் போது 20 பேர் உயிர் இழந்ததாக இஸ்லாமாபாத்திலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஈராக் நாட்டில் நடந்த பயங்கர குண்டுவெடிப்பில் 16 பேர் உயிர் இழந்ததாகவும் 20க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்ததாக பாக்தாத்திலிருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் டெல்லியில் வெளியிட்ட ஒரு செய்தி அறிக்கையில், பாகிஸ்தான் இந்தியா மீது திணிக்கும் பல குற்றச்சாட்டுகளுக்கு அவர் பதிலளிக்கையில், இந்தியாவிலிருந்து தீவிரவாதத்தை பாகிஸ்தானுக்கு ஏற்றுமதி செய்யவில்லை என்றும், இந்தியா அப்படிப்பட்ட செயல்களில் எந்த காரணத்துக்கும் எந்த காலகட்டத்திலும் இறங்கியதில்லை என்று பதிலளித்ததாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவின் தந்தை மகாத்மா காந்திக்கு ஏன் அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்படவில்லை என்று இந்தியா மற்றும் உலக நாடுகளில் தற்போது கேள்வி எழுந்துள்ளதாக செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. வானிலை அறிக்கை 11 அக்டோபர் 2009 பிற்பகல் 3 மணிக்கு எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் மேகமூட்டங்கள் காணப்படவில்லை. ஒரு சில இடங்களில் வெப்ப சலனம் போல் லேசான மேகமூட்டங்கள் இருக்கின்றன. ஆனால் கர்நாடக மாநிலத்தில் அதிக மேகமூட்டங்கள் காணப்படுவதாகவும் அங்கு மழை பெய்வதாகவும் தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இன்றும் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்தாவே தமிழ்நாட்டின் பழப்பகுதியிலிருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது.
இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.